39வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மண்டலம் சார்பில் செயல்படும் அமுதம் நியாய விலைக்கடை புதிதாக செல்விஜர் 2ஆம் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடையை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ். சுரேஷ்குமார் திறந்து வைத்து விற்பனையை துவங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் செயல்பட்டு வரும் அமுதம் நியாய விலைக்கடை பழைய கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. அந்த கட்டிடத்தில் மழைக்காலங்களில் ரேஷன் பொருட்கள் சேதமடைந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செல்விஜர் 2ஆம் தெரு பகுதியில் கூடுதல் வசதிகளுடன் வாடகை கட்டிடத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நியாய விலைக்கடையை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் சாந்தி தலைமையில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் திறந்து வைத்து பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் நியாய விலைக்கடை கணக்காளர் அன்பழகன், வீரமணி, 39வது வார்டு அவைத்தலைவர் கணேசபாண்டியன், வட்ட பிரதிநிதி செல்வகுமார், சங்கர், அரவிந்த் குமார், அஜி, ராமகிருஷ்ணன், கண்ணகி, மாடசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன், மே ஜெகன் பெரியசாமி ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் 39வது வார்டு பகுதியில் பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று விரைவில் சொந்த கட்டிடத்தில் ரேஷன் கடை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக 39வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.